ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமி மெஸ். இன்னைக்கு ஆடி பெருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவையான டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா தேங்காய் பாயாசம். அது எப்படி பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பிடி அரிசியை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்ச தேங்காய் அரிசி கலவையோட 4 கப் தண்ணி விட்டு ஏலக்காயும் கலந்து நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கெட்டி ஆகணும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்ல கொதி வந்ததும் அதில் தேவையான அளவுக்கு ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரையை கலந்துக்கோங்க. மொத்தமாக கலந்து நல்ல கொதி வந்ததும் அடுப்புல இருந்து இறக்கி வச்சுக்கலாம். ஒரு 20 முந்திரிய நெய்யில போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல செவக்க வறுத்துட்டு பாயாசத்துல கலந்துக்கோங்க. இந்த அளவு திக்கா சாப்பிட முடியாதவங்க தேவையான அளவு பால் கலந்துக்கலாம். இந்த பாயாசத்துல பச்சரிசி, ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கூட தைரியமாக கொடுக்கலாம். சூடான சுவையான கோகோனட் பாயாசம் தயார். இந்த அளவு 4 பேருக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பல ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for watching. Don't forget to subscribe to Mami Mess. மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.